மக்களே, நான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது அந்த நல்கொண்டா அப்படின்ற அந்த கோயிலில் இருந்துட்டு அந்த மாவட்டத்தில் இருந்து நான் வந்து விஜயவாடா போய்கிட்டு இருந்தேன். விஜயவாடா ஆக்சுவலாக விஜயவாடா கூட இல்லை, அமராவதி போயிட்டுருக்கேன். அந்த வழியில் பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா என்ன, ஆந்திரான்னா என்னது, அதை என்ன சொல்லுவாங்க, மிளகா. அது பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் இதில் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஏரியாவில் இவ்வளோ வெயில் அடிக்குது. வெயில் ஆக்சுவலாக கொளுத்திக்கிட்டு இருக்குது. இதில் பாருங்கள் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மிளகாவை. உங்களுக்கு தெரியுதா? இது ஃபுல்லாக மிளகா தான், ஃபுல்லாக மிளகா தான். பாரு, மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து அந்த ஆக்சுவலாக இங்கே நான் நின்றுருக்கும் போதே அந்த நெடி ஆக்சுவலாக வந்து என்னெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஒரு காட்டாக இருக்குது ஆக்சுவலாக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேறு லெவலா? இதுதான் மிளகா தான், ஃபுல்லாக மிளகா. இங்கே பாருங்கள், இந்த மண்ணே இப்போ வித்தியாசமாக இருக்குங்க, கருப்பு கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள் மிளகா. இங்கே பாருங்கள் வெயிலில் எப்படி வேலை பண்ணிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா? இதெல்லாம் மிளகா பயங்கரமாக இருக்குங்க. எல்லாம் காஞ்ச மிளகா, நம்ம ஊரில் இருக்கிற இந்த கிடைக்குதில்ல அந்த காஞ்ச மிளகா தான், இங்கிருந்து தான் வரும் போல். ஃபுல்லாக மிளகா தான். அவர் மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக வெயில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அப்படி வெயில் வந்துட்டு போயிட்டுருக்கு ஃபுல்லாக. அப்படி அவ்வளோ வெயிலில் இந்த வெயில் கூட இங்கே வந்து இந்த காற்றும் வரும்போது ஃபுல்லாக அந்த மிளகாவோட நெடி அப்படி பயங்கரமாக இருக்குது. பாருங்க எப்படி குமிச்சு வச்சுருக்காங்கன்னு. ஃபுல்லாக ஒரு மலை, ஒரு மிளகா மலை பார்த்துருக்கீங்களா? பாருங்க மிளகா மலை. பாருங்க கேமராவோட எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு. ஒரு திட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு இருக்கும். ஃபுல்லாக மிளகா தான். என்ன பண்ணுறாங்கன்னு ஆக்சுவலாக எனக்கு எக்ஸாக்டாக தெரில என்ன பண்ணுறாங்கன்னு. பட் ஆனால் இங்கெல்லாம் காய வச்சுட்டு இருப்பாங்க போல். மிளகாயை காய வச்சு அதை அந்த வர மிளகா ஆக்குவாங்க போல். எனக்கு கரெக்டாக தெரில ஆக்சுவலாக. இதுதான் அந்த மிளகா தோட்டம், மிளகா அந்த இது பின்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக இப்போ இதுதான் குண்டூர். ஆக்சுவலாக குண்டூர் கிட்ட தான் இருக்குது, ஒரு 50-60 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து குண்டூர். சரி, நான் அப்படியே அந்த போகிற வழியில் பார்த்தேன். சரி, டக்குன்னு ஒரு உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு, நீங்கள் எத்தனை பேர் இதை வந்து இந்த மாதிரி மிளகாவை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஊரில் இவ்வளோ மிளகா, இந்த மாதிரி மிளகா சாகுபடிலாம் இருக்கான்னு எனக்கு தெரில. பட் இங்கே வந்து ரொம்ப இதுதாங்க ஆக்சுவலாக விவசாயமே பயங்கரமான ஃபேமஸ். ஸோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, நம்ம வந்து கிளம்புவோம். அடுத்த லொக்கேஷன் போய்ட்டு நம்ம வந்து கன்டினியூ பண்ணுறோம். ஹலோ மக்களே, ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அந்த நல்கொண்டாலேருந்து இங்கே வந்துட்டோம். அதாவது இப்போ வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா அமராவதி வந்து நம்ம ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் அப்படின்றது சந்திரபாபு நாயுடு வந்து அறிவிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அந்த அமராவதியில் தான் இருக்கும். அமராவதியில் ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சிட்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது வந்து ஒரு குட்டி ஓரளவுக்கான ஒரு டவுன் அந்த மாதிரி தான் சொல்லலாம். பட் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு 2-3 இடம் வந்து வெரி யூனிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் அதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுனால அங்கேருந்து இங்கே வந்துட்டு இதை ஒரு 2-3 இடம் இங்கே கவர் பண்ணிட்டு அப்படியே நம்ம விஜயவாடா போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இங்கே வந்துட்டுருக்கிற இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா தியான புத்தா ஸ்டாச்சு. எனக்கு பின்னாடி வந்துட்டு புத்தர் சிலை தெரியுதா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். இந்த தியான புத்தர் ஸ்டாச்சு வந்து எதற்காக வந்துட்டு இங்கே நிறுவப்பட்டது, என்ன வந்துட்டு இங்கே வந்து சொல்ல வராங்க அப்படின்றத வந்து நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, இங்கே உள்ளே வரதுக்கு முன்னாடி என்ன மேட்டர்னா, இங்கே வந்து 20 ரூபாய்க்கு டிக்கெட்டு இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ டிக்கெட் கவுண்டர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ வெளிலையே இருக்கும் டிக்கெட் கவுண்டரு. ஸோ நீங்கள் அங்கே வாங்கிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஒரு பார்க் மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குல்ல.
இது வந்து கவர்மெண்ட்டோடது தானம்மா. நான் அவர்கிட்ட கேட்டேன் டிக்கெட் கவுண்டரில். அவர் வந்து கவர்மெண்ட்டோடது தான் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கே கூட போட்டிருக்கு அமராவதி டவுன். இது வந்து ஓகே ஏபி டூரிசம் தான் போட்டிருக்கு. ஸோ இது என்னன்னா மோஸ்ட்டாக இது வந்து என்னென்னா அமராவதின்ற டவுனே வந்துட்டு புதுசு. ஸோ நம்ம அதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4-5 டூரிஸ்ட் ஸ்பாட் வந்துட்டு இங்கே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்றது எனக்கு தெரியல. உள்ளே போய் பார்ப்போம் என்ன ஹிஸ்ட்ரின்னு. ஏன்னா நான் வர வழியிலே பார்த்தேங்க. ஆக்சுவலி என்னென்னா சில என்ன சொல்கிறது, ஆல்ரெடி ஒரு ரூயின்ஸ் மாதிரி இடிஞ்சு போய் கிடந்ததெல்லாம் இருந்துச்சு. ஒரு புத்தர் சிலைகள்லாம் இருந்துச்சு. மேபி இந்த ஏரியா வந்து சமண படுக்கைகள் அந்த மாதிரி இங்கே வந்து புத்தரோட இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இல்லை அந்த மாதிரி இங்கே தான் அந்த மாதிரி புத்த துறவிகள் வந்து இங்கே இருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. அதனால் மேபி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா என்னன்னு தெரில. வாங்க உள்ள ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி ஏதாவது வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியவே வந்துட்டு இதுதான் கேட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க் மாதிரி எதுவும் தூண் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஆக்சுவலாக பயங்கர பெருசுங்க, ரொம்ப ரொம்ப பெருசு புத்தர் சிலை. 2 பக்கமே பார்க் மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்க வேண்டியது தான். இங்கே வந்து உள்ளே வந்துட்டு என்னென்னா மெடிடேஷன் ஹால்லாம் இருக்குங்க. ஸோ உள்ளே வந்துட்டு இங்கே போய் மெடிடேட் பண்ணலாமாம்மா. பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கணும் போல். பார்க்கலாம். பூத் பங்களா மாதிரி இருக்குங்க. எனக்கே ஒன்றுமே புரியல. இங்கே மெடிடேஷன் ஹால்னு போட்டிருக்கு. இது புத்தர் சிலை தான். இது நம்ம வந்து இப்போ நின்றுட்டுருக்கிறது வந்து என்னென்னா மேலே புத்தர் சிலை இருக்குது. அதுக்கு கீழே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு இது பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே தான் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இப்போது அங்கே அப்படியே போகலாம். இங்கே மெடிடேட் பண்ணலாம். ஒரு ஈக்காக்கா யாருமே இல்லைங்க. ப்ராஜெக்ட் கிரியேட்டரா என்னன்னா ஃபினிஷே ஆகலை. ஆக்சுவலாக வெறும் அப்படியே வெறும் அந்த சிமெண்ட்டு பூசாமல் அப்படியே விட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூம்ஸ் மாதிரி என்னென்னு தெரில. இங்கே மொத்தமாக ஒரு மாதிரி இருக்குது, உருண்டையாக இருக்குது. என்ன போட்டிருக்காங்க நிறைய இடத்துல ஸ்லைடாக இருக்குது. தலாய் லாமா. ஓ மேபி இங்கே வந்திருக்காரோ. Jan 2006. சூப்பராக இருக்குங்க இந்த புத்தர் சிலை, செம்மையாக இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு ரொம்ப அழகான அந்த நம்ம லிங்குசாமி அவர்கள், டைரக்டர் லிங்குசாமி அவர்கள் எழுதின கவிதை தான் ஞாபகம் வருது. ஆசையாய் வாங்கி வந்தேன் ஒரு புத்தர் சிலையை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கவிதை. ஸோ அது வந்து ரொம்ப டீப் மீனிங் உள்ள ஒரு கவிதை கூட. ஸோ நானும் ஆசையாய் பார்க்க வந்தேன் இந்த ஒரு புத்தர் சிலையை. ஸோ ஏன் அது ரொம்ப நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே ஏறி வந்தேன். இது எதுக்கு பால் என்னன்னு எனக்கு தெரில. இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், ரொம்ப பெருசுங்க. இது சுற்றி வந்து கேலரி மாதிரி ஏதோ இருக்குது. ஐ திங்க் இது வந்து உட்காந்து இது பண்ணலாம். ஓ அங்கே ப்ரொஜெக்டர் பாருங்கள், இது ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களா? 2 சைடுமே ப்ரொஜெக்டர் இருக்குது. ஒரு கேலரி மாதிரி, இது என்னன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஓ ஓகே ஸ்பீக்கருங்க இது ஆக்சுவலாக நடுவில். பட் அதுக்கு இந்த பால் எதுக்கு என்னமோ ஒன்று. சரி வாங்க போம். மக்களே இதோட பிரம்மாண்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேமராவில் என்ன தெரியுதுன்னு தெரில. இது வந்து பயங்கர பெருசுங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலி
நான் இப்போ தான் வந்துட்டு இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து 128 அடியாமா இந்த புத்தர் சிலை. இது வந்து 128 125 அடியாக ஒன்று 125 அடின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த சைட் இருக்குல்ல, இந்த ஏரியா முழுக்க இந்த பார்க்கு அது இது இந்த ஃபுல்லாக சுற்றி வந்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவே ஒரு 4.5 ஏக்கர் வருமாமா. மொத்தமாக ஒரு 4.5 ஏக்கர். அண்டு இந்த சைட்டுக்கு இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடு வந்து இந்த கிருஷ்ணா ரிவர், அதாவது ஆந்திராவில் வந்து கிருஷ்ணா ரிவர் தான் வந்துட்டு மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிருஷ்ணா நதி கரையோரமே தான் இந்த சிலை வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த சிலை வந்துட்டு எதுக்காக அமைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு நிறைய அதாவது புத்த துறவிகள் இந்த மாதிரி வந்து நிறையா வந்துட்டு இங்கே வந்து இந்த ஏரியா பேசிக்கலி இந்த கிருஷ்ணா நதி ஓரம் வந்து நிறைய பேர் இருந்ததாக அதில் வந்து சாட்சிகள் இருக்குது போல். அதுக்கு வந்துட்டு ஒரு மான்யூமெண்ட், ஒரு மெமோரியல் மாதிரி இங்கே வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் அந்த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த காலேஜ் சைடில் இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதில் வந்து ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க இந்த புத்தர் சிலையை. நான் வந்து இப்போது அந்த ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தேன் இல்லையா உள்ளார. ஸோ நான் அப்படியே சைடில் வெளில வந்துட்டேன், ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டு நம்ம முன்னாடி போயிட்டு நம்ம மேலெலாம் ஏறி போகலாம். வாங்க அப்படியே நம்ம வந்துட்டு உள்ளே இருந்து நான் வெளில வந்துட்டேன், அப்படியே மேலே ஏறி போவோம். பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு, ரொம்ப பெருசுங்க, பயங்கர பெருசாக இருக்குது. நல்ல வேலை இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் வேர்த்து கொட்டுது, அது வேறு விஷயம். பட் ஆனால் வெயில் வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது இல்லாமல் இங்கெல்லாம் செப்பல்லாம் போடாமல் வந்தோம்னா அவ்வளோதான் கைஸ். ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எல்லாம் அந்த கருங்கல் மாதிரி பயங்கரமாக சுடுது, வெக்க செமையாக இருக்குது. ஓகே, நம்ம கீழே வந்து பார்த்தோம்ல ஒரு லேயரு, அதே மாதிரி மேலே இந்த சைடு வந்து உள்ளே ஒரு லேயர் போகலாம் போல். போய் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இது எல்லாமே எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இங்கே பாருங்க ஓகே, இது எல்லாமே எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னிருந்தேன் இல்லையா. ஸோ இது வந்து என்னென்னா ஆர்ட்ஸ் காலேஜ், அதாவது இந்த ஊரில் இருக்கிற ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க புத்தர் அண்ட் புத்திசம்மை வந்துட்டு ப்ரமோட் பண்ணுற விதமாக அது வந்து நிறையா வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்துட்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு ப்ரமோட் பண்ணுற விதமாக இல்லைன்னா அதுக்காக ஒரு நினைவு சின்னம் மாதிரி ஒரு சிலை வந்து நிறுவியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அதாவது இங்கே உள்ள அதாவது அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் நிஜமான அந்த கலைக்கல்லூரி அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணி நிறுவியிருக்காங்க. இங்கே பாருங்கள் உள்ளே வந்து புறா தான் இருக்குதுன்னு நினச்சேன். பட் ஆனால் இது புறா இல்லை, வேறு ஏதோ பேர்டு. உங்களுக்கு எதாவது தெரியுதா கேமராவில்? என்ன பேர்டுன்னு தெரியல, இது புதுசாக இருக்குது. ஓகே, ஃபுல்லாகவே தாங்க இந்த மாதிரி. ஈவினிங் டைமில் வந்தால் மேபி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்க் மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, சுற்றி எல்லாம் அவ்வளோவா ஒன்றும் க்ரீனரியாக இல்லை. பட்டு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லைங்க, அதுதான் தெரியுது. ஆக்சுவலி ஒழுங்கான மெயின்டெனன்ஸ் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு 2015 தாங்க கட்டியிருக்காங்க. வெறும் 10 வருஷம்தான் ஆகுது. அதுக்குள்ளே ரொம்ப பழசான மாதிரி இருக்குது. மேபி இப்போது திரும்பியும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்துட்டு சிஎம்மாக வந்ததுனால இதெல்லாம் திரும்பி அமராவதியை வந்துட்டு திரும்பியும் ரீவேம்ப் பண்ணுவாங்களா இருக்கும், எனக்கு தெரியலை. அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, இது வந்துட்டு அமராவதி விட பெரிய சிட்டிஸ் வந்து இருக்குது. விசாகப்பட்டினம் இருக்குது, விஜயவாடா அதெல்லாமே இருக்குது. இருந்தாலும் ஏன் அமராவதியை வந்துட்டு சந்திரபாபு நாயுடு வந்துட்டு கேபிட்டலாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இதை வந்து ரெடி பண்ணார் அப்படின்னா, இது வந்து எனக்கு தெரியல, எக்ஸாக்டாக தெரில. பட் இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா இங்கே வந்துட்டு அவரோட காஸ்ட்
பீப்புள் வந்து ரொம்ப அதிகம் ஆக்சுவலி. அவர் வந்து ஐ திங்க் கம்மா நாயுடுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து அவரோட காஸ்ட் பீப்புள் ரொம்ப அதிகமாமா. அண்ட் அவரோட வளர்ச்சிக்கு அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறதாகவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி அந்த மாதிரி. ஸோ அதனால் இங்கே உள்ள பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு அகெயின் அவங்களுக்கு திருப்பி பண்ணுற மாதிரி நினச்சிட்டு அவர் வந்துட்டு இந்த அமராவதி சிட்டியை வந்துட்டு ஃபுல்லாக டெவலப் பண்ணணும், கேபிட்டல் ஆக்கணும் அப்படின்றதுனால பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் தெரியல, பட் இதுதான் வந்துட்டு ஸ்டோரி. பட் ஆனால் அவர் வந்து இந்த ஊரான்னு கேட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்துட்டு அமராவதிலாம் கிடையாது. அவரோட சொந்த ஊர் வந்துட்டு திருப்பதி பக்கத்தில். ஐ திங்க் தமிழ்நாடு திருப்பதி பார்டரில் தான் இருக்குது, ஆந்திர பிரதேஷ் பார்டரில் தான் இது ஒரு ஊர் சொன்னாங்க. பட் அவர் வந்து அமராவதியை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவர் வந்து அமராவதியிலேருந்து கிடையாது. ஓகே, இதை சுற்றி டிஃப்ரெண்ட்டான புத்தர்கள் தான் வந்துட்டு வச்சுருக்காங்க. நானே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நானும் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். ஃபுல்லாக பார்க் மாதிரி. எனக்கு ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது இன்னொரு ஞாபகமும் வருது. நம்ம சென்னையில் வந்துட்டு ஈசிஆரில் வந்துட்டு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அது வந்து எக்ஸாக்டாக எனக்கு நேம் எனக்கு தெரியல, பட் நான் போயிருக்கேன். நானும் என் ஒய்ஃபும் ஒரு வாட்டி போனோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி தான். ஆனால் அது ப்ரைவேட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் கோவில் மாதிரி, பட்டு எனக்கு எக்ஸாக்டாக நேம் தெரில. இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வெரி நைஸ் ஒரு ஆம்பியன்ஸ் ஆக்சுவலாக. அது வந்து பீச் ஓரமாகவே இருந்துச்சு ஈசிஆரில். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் இங்கே பீச் கிடையாது. இது வந்து கிருஷ்ணா ரிவர் தான் இருக்குது பக்கத்தில். அது என்னமோ தெரியலங்க, இந்த புத்தரை பார்த்தாலே ரொம்ப மனசெல்லாம் பீஸ் ஆகிடும், ஒரு மாதிரி காமாக ஃபீல் ஆகும். ஏன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு வந்து புத்தர் பிடிச்சதுன்னா எதுக்காக பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்கள். பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல், ஒரு காம்னஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு ஃபீல். மேபி அதனால் வந்து எனக்கு அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை பேரில் புத்தர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். வேறு லெவல். சரி மக்களே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம போயிட்டு அந்த பக்கத்தில் வந்துட்டு அந்த சைடில் வந்து கிருஷ்ணா ரிவர் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து அதை பார்த்துட்டு அப்படியே புத்தருக்கு ஒரு டாட்டாவை சொல்லிட்டு கிளம்புவோம். அது எப்படி இப்போ ஒன்றும் இல்லை, காஞ்சி போய் தான் கிடக்கு. பட் இருந்தாலும் லைட்டாக தண்ணி ஓடுற மாதிரி நான் பார்த்தேன் கார் நிறுத்தும் போது. ஸோ வாங்க சும்மா போய் பார்ப்போம். இதான் அந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு இப்போ தான்ட்டா அமைதியாக இருக்குதுன்னு சொன்னேன், அதுக்குள்ளே ஆறோன்னா. இதுதான் வந்துட்டு அந்த ஆசிரமா என்ன வந்து அந்த மாதிரி. ஸோ அப்படியே நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிருஷ்ணா நதி தெரியுதா அங்கே? ஸோ அதுதான் வந்து கிருஷ்ணா நதியோரம் அந்த ஆற்றுப்படுக்கையில் வந்துட்டு இந்த புத்தர் சிலையை வந்துட்டு அமைச்சிருக்காங்க. இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரிலங்க. ஆக்சுவலாக அமராவதி வந்துட்டு எத்தனை பேர் வந்திருக்கீங்க, இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப எனக்கு புதுசு தான். நானும் அவ்வளோவா வீடியோலாம் பார்த்ததில்ல. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இதை பற்றி இன்னும் ஆல்ரெடி நிறையா தெரிஞ்சிருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடடா, கொடுமையின் கொடுமை என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், கிருஷ்ணா ஆற்று நதியில் வந்துட்டு பண்ணி தான் எல்லாம் குளிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு அந்த ஆற்றுப்படுக்கை. ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது. சுற்றி ஃபுல்லாக பண்ணி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த பக்கம்லாம் குப்பைக்காடு. ஸோ சுத்தமாக மெயின்டெனன்ஸே இல்லைங்க. சுத்தமாக கொஞ்சம் கூட மெயின்டெனன்ஸே இல்லை. அநியாயம் பண்ணுறானுங்கடா. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் வந்துட்டு இந்த டூரிசம்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே தர்றது கிடையாது. அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணலாம், அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு ஏன் தான் வந்துட்டு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பானுங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பண்ணி தான் இருக்குது. அது அப்படி ஒன்றுமே இல்லை. இது ஃபுல்லாக அந்த கேலரி மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க போல். இப்போல்லாம் போய் காஞ்சி போய் கிடக்கு. தெரியுதா உங்களுக்கு அந்த புத்தர் சிலை? அங்கேருந்து நம்ம நடந்து வந்தோம். அந்த வீடு பாருங்கள், அப்படியே பேய் வீடு மாதிரி இருக்கு. பயங்கரமாக இருக்குது. ஓகே, அங்கே ஒரு வீடு இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இதுதான் நினைக்கிறேன். நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் கிட்டே போய் பார்க்கலாமா? அவ்வளோதாங்க. இதுதான் வந்து தியான புத்தா ஸ்டாச்சு. பார்த்துக்கோங்க, தியான புத்தா ஸ்டாச்சுக்கு வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம்.
அந்த புத்தர் சிலைக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி ஒன்று கிடக்கு. அது என்னன்னு போய் பார்த்தேன், உள்ளே ஆனால் அலௌட் இல்லைன்னு போட்டிருக்கு. அண்டு அது வந்து எதுக்குன்னா மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் வாக்கிங் போகிறதுக்குமாம்மா. உங்களுக்கு தெரியுதா, இந்த இதெல்லாம் வாக்கிங் ட்ராக் மாதிரி. ஸோ அப்படியே சுற்றி வரலாம் போல், அந்த பில்டிங்குக்குள்ளார போயிட்டு மெடிடேஷன் பண்ணலாம் போல். அதுக்காக தான் வந்துட்டு கட்டி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இப்போதைக்கு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்தீங்கன்னா வந்து இங்கே டாய்லெட்ஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருக்குமே டாய்லெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நீட்டாகவும் இருக்குது. நான் இப்போ தான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த உள்ளே வர்றதுக்கு அந்த 20 ரூபா மட்டும்தான் வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ். அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் அந்த கேன்டீனில் நீங்கள் எதாவது வேணும்னா காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓகே மக்களே, ஸோ நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த ரோட் ட்ரிப், இந்த பயணத்தில் நம்ம இன்னும் நிறைய இடத்த வந்து நம்ம வந்துட்டு கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ இதோட வந்துட்டு முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. ஸோ இந்த மாதிரி அதிகமாக யாரும் போயிருக்காத இடத்துல வந்துட்டு நான் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்குமே வந்துட்டு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது. ஆல் ரைட், ஓகே கைஸ், see you then, bye bye.